ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ட்ரெஸ்ஸர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1983 ரிலீஸ் ஆன ஒரு டிராமா காமெடி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸராக இருக்காரு, அதாவது ஒரு ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் மேனாக இருக்காரு. ஒரு கேங் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிட்டு அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க ஒரு முக்கியமான ஆக்டருக்கு தான் நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸராக இருக்காரு. அவர் ரொம்பவே திறமையான ஆக்டர், ஆனால் கொஞ்சம் கோவமா நடந்துப்பாரு. அவரை சமாளிக்க நம்ம ஹீரோவால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த குழுவும் நலிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஆக்டரோட மனநிலை வேற மாதிரி மாறுது. அதையும் தாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு பக்கபலமா நிக்கிறாரு. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவலா சூப்பரா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியுது. படத்தில் நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஆக்டர் சம்பந்தப்பட்ட காட்சியா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பாண்டிங், பிரச்சனைகள், அப்படி இப்படின்ட்டு பல விஷயத்த ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு ஆக்டரா இருக்காரு, அவருக்கு ஸ்டேஜுக்குள்ள, அதாவது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் எப்படி இருக்காரு, அதே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப எப்படி இருக்காருன்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. என்ன படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உட்காந்து பார்த்தா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படமாவே இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.